AR Educational Train. இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஹைப்போதாலமஸ். நம்ம ஹைப்போதாலமஸ் வந்து ஃபோர் பிரெயினில் டயன்செஃபலானில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஹைப்போதாலமஸ் வந்து ஒன்லி 4 grams மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது செய்கிற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோன்னா நம்மளே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவோம். ஏன்னா ஹைப்போதாலமஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம பாடியில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸ், எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம மெமரி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஹைப்போதாலமஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம ஹைப்போதாலமஸ் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு எப்போ நம்ம ஹங்க்ரியாக இருக்கோம், எப்போ நம்ம ஆங்க்ரியாக இருக்கோம், நம்ம வந்து எப்போ சேடாக இருக்கோம், நம்ம வந்து எப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், எப்போ லேசினஸ்ஸாக இருக்கும், இந்த எல்லா மாதிரி எமோஷன்ஸும் வந்து நம்ம ஹைப்போதாலமஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மெமரி சர்க்குலேஷனில் ஹைப்போதாலமஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். நம்ம ஹைப்போதாலமஸோடைய கரெக்ட் லொக்கேஷன் நம்ம பார்க்கணுன்னா, இப்போ இதான் வந்து நம்ம பிரெயின்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரெயினில் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து மொத்தமாக 4 வென்ட்ரிக்கல்ஸில் நமக்கு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கல் நம்ம பிரெயின் 4 பிரெயினில் வந்து என்டர் ஆகும்போது நமக்கு வந்து அது 3rd வென்ட்ரிக்கலாக டிவைட் ஆகும். நம்ம 3rd வென்ட்ரிக்கல் வந்து இப்படி டிவைட் ஆகும். இப்படி டிவைட் ஆகும்போது நம்ம 3rd வென்ட்ரிக்கலுடைய ஈதர் சைட்லேயும் நமக்கு வந்து ஒரு தாலமஸ் இருக்கும். அப்போனா நம்ம பிரெயினில் எத்தனை தாலமஸ் இருக்குது? 2 தாலமஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஒரு தாலமஸ், அந்த சைடில் நமக்கு ஒரு தாலமஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாலமஸ் லொக்கேட் ஆகிருக்கும் போது நமக்கு இந்த 3rd வென்ட்ரிக்கலோட எட்ஜில், லெஃப்ட் சைட் எட்ஜில் வந்து நமக்கு 2 நியூக்ளியை வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த 2 நியூக்ளியை எதுன்னு பார்த்தோன்னா ஹெபன்யூலா நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியிலேருந்து நமக்கு ஒரு கிளாண்டு வந்து வெளியே வரும். ஸோ இந்த கிளாண்டு தான் வந்து பினியல் கிளாண்ட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுனா, இந்த தாலமஸ்க்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டும் மெமிலரி பாடிஸும் இருக்கும். அப்போனா நமக்கு இந்த ஹோல் பார்ட்டு தான் வந்து ஹைப்போதாலமஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரியலிஸ்டிக் வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதான் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதா வந்து நம்ம 3rd வென்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் நம்ம பர்பிள் கலரில் இருக்கிறது தான் தாலமஸ். நம்ம தாலமஸ்க்கு இந்த சைடு இருக்கிறது தான் வந்து ஹைப்போதாலமஸ். நம்ம தாலமஸ்க்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு பினியல் கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹெபன்யூலா நியூக்ளியையும் நம்ம பினியல் கிளாண்டையும் ஒன்றா சேர்த்தோன்னா நாம் அதை வந்து எபிதாலமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம தாலமஸ்க்கு கீழே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் வந்து சப்தாலமஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹைப்போதாலமஸ்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டும் மெமிலரி பாடிஸும் நம்ம ஹைப்போதாலமஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். நம்ம ஹைப்போதாலமஸ் பற்றி நம்ம டீப்பாக போகும்போது நமக்கு ஹைப்போதாலமஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக வந்து பிரியும். ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அந்த 4 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜோன் தான் வந்து ப்ரீ ஆப்டிக் ஜோன். ப்ரீ ஆப்டிக் ஜோனுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் ஜோன் தான் வந்து சூப்ரா ஆப்டிக் ஜோன். ஸோ ப்ரீ ஆப்டிக் ஜோன், சூப்பரா ஆப்டிக் ஜோன். 3rd ஜோன் வந்து நம்ம டியூபரல் ஜோன். ஸோ நம்ம 4th ஜோன் கடைசி ஜோன். இங்கே வந்து நம்ம மெமிலரி பாடிஸ் வந்து லொக்கேட் இருக்கிறதுனால இந்த ஜோனோட பேர் வந்து மெமிலரி ஜோன். இப்போ இந்த 4 ஜோன்ஸில் எந்தெந்த நியூக்ளியஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஜோனில் வந்து எந்த நியூக்ளியஸ் லொக்கேட் ஆகிருக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஆப்டிக் ஜோனில் வந்து நமக்கு ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் லொக்கேட் ஆகிருக்கும். அந்த நியூக்ளியஸ் தான் வந்து மீடியல் ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் நம்ம சூப்பரா ஆப்டிக், இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரா ஆப்டிக் ரீஜன். நம்ம சூப்பரா ஆப்டிக் ரீஜனில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பரா கியாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்,
செகண்ட் வந்து சூப்பரா ஆப்டிக் நியூக்ளியஸ், தேர்டு வந்து anterior hypothalamic nucleus, and fourth வந்து paraventricular nucleus. இந்த 4 நியூக்ளியஸ் நமக்கு வந்து சூப்பரா ஆப்டிக் ஜோனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு தேர்ட் ஜோன் வந்து டியூபரல் ஜோன். இப்போ நமக்கு இந்த டியூபரல் ஜோனில் வந்து என்ன லொக்கேட் ஆகிருக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம டியூபரல் ஜோனில் ஹைப்போதாலமஸுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூக்ளியஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அந்த நியூக்ளியஸ் தான் வந்து ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ். ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ்க்கு அப்புறம் வென்ட்ரோமீடியல் நியூக்ளியஸ். வென்ட்ரோமீடியல் நியூக்ளியஸ்க்கு அப்புறம் நம்ம டார்சோமீடியல் ஹைப்போதாலமிக் நியூக்ளியஸ். ஸோ இந்த 3 நியூக்ளியஸ் தான் வந்து நம்ம டியூபரல் ஜோனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ஜோன் வந்து மெமிலரி ஜோன். நம்ம மெமிலரி ஜோனில் என்னென்ன இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம மெமிலரி ஜோனில் நமக்கு இருக்கிறது வந்து மெமிலரி நியூக்ளியை. இங்கே வந்து அவங்க மெமிலரி நியூக்ளியை கொடுக்கல, இருந்தாலும் மெமிலரி நியூக்ளியை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து போஸ்டீரியர் ஹைப்போதாலமிக் ஏரியா. இப்போ இந்த எல்லா நியூக்ளியஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோ கலரில் இருக்கிறது, எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரீ ஆப்டிக் ஜோன், பர்பிள் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பர் ஆப்டிக் ஜோன், பிங்க் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து டியூபரல் ஜோன், அண்ட் பிளாக் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து மெமிலரி ஜோன். ஸோ இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸில் இருக்கிற 4 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிம்பிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஹைப்போதாலமஸோடைய லிம்பிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஹைப்போதாலமஸ் வந்து மெமரி பாத்வேல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அந்த மெமரி பாத்வே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிப்போ கேம்பஸ் வந்து நமக்கு மெமிலரி பாடிக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜை நம்ம என்ன சொல்வோன்னா ஃபார்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெமிலரி பாடியிலேருந்து நம்ம தாலமஸில் இருக்கிற ஆன்டீரியர் நியூக்ளியஸ்க்கு போவோம். நம்ம தாலமஸ் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஆன்டீரியர் நியூக்ளியஸ். ஸோ இந்த பாத்வேவை நம்ம என்ன சொல்லுவோன்னா மெமிலோ தாலமிக் ட்ராக்ட். அதுக்கப்புறம் நம்ம தாலமஸ் வந்து அந்த மெசேஜ் வந்து நம்ம சிங்குலேட் ஜைரஸ்க்கு போவோம். ஸோ இந்த ட்ராக்டை வந்து தாலமோ சிங்குலேட் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிங்குலேட் ஜைரஸில் அந்த இம்பல்ஸ் போயிட்டே இருக்கும் போது மறுபடியும் அதை வந்து நம்ம ஹிப்போ கேம்பஸ்லேயே எண்ட் ஆகிடும். ஹிப்போ கேம்பஸில் ஆரம்பித்து ஹிப்போ கேம்பஸில் எண்ட் ஆகிடும். இப்போ இந்த பாத்வே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிப்போ கேம்பஸ்லேருந்து ஹைப்போதாலமஸ்க்கு போவோம். ஹைப்போதாலமஸ் வந்து தாலமஸ், தாலமஸ்லேருந்து சிங்குலேட் ஜைரஸ், சிங்குலேட் ஜைரஸ் வந்து மறுபடியும் நம்ம ஹிப்போ கேம்பஸில் இருக்கிற சிபர்குலம்க்கு வந்து போவோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா பெப்பஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெப்பஸ் சர்க்கியூட் தான் வந்து நம்ம மெமரி பாத்வே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹங்கர் அண்ட் சட்டைட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போதாலமஸ். ஸோ நம்ம பாடியில் நமக்கு எப்போ பசிக்குது, எப்போ வந்து நமக்கு பசிக்காமல் இருக்குது, அதை வந்து நம்ம ஹைப்போதாலமஸை கண்ட்ரோல் பண்ணும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அதை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ் என்ன பண்ணோம்னா 2 நியூக்ளியஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்போம். அந்த நியூக்ளியஸ் தான் வந்து லேட்ரல் ஹைப்போதாலமிக் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த நியூக்ளியஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இப்போ இன்கேஸ் இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹைப்போதாலமஸில் 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து மீடியல் சைடு, இன்னொன்று வந்து லேட்ரல் சைடு. இப்போ நம்ம பார்த்த 4 ஜோன்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் அதெல்லாம் வந்து நம்ம மீடியல் சைடில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம லேட்ரல் சைடு எங்கே இருக்கும், நம்ம வந்து இந்த மீடியல் சைடு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டீப்பாக போனோன்னா நமக்கு வந்து லேட்ரல் சைடு வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அந்த லேட்ரல் சைடு ஃபுல்லாகவே நமக்கு எந்த விதமான டிவிஷன்ஸ், எந்த ஜோன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இருக்காது. அதுக்கு ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் தான் வந்து லேட்டரல் ஹைப்போதாலமிக் நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கு தான் நம்ம ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ் வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். முக்கியமாக இது வந்து ஹங்கரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்.
அதுக்கப்புறம் நம்ம வென்ட்ரோமீடியல் நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா சட்டைட்டி அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். சட்டைட்டினா இப்போ வந்து நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து வயிறு வந்து ஃபுல் ஆகிடும். நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு ஃபுட் வேணாம். அந்த ஃபீலிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹங்கருக்கும் சட்டைட்டிக்கும் எதெல்லாம் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது? ஃபஸ்ட்டு வந்து வென்ட்ரோமீடியல் நியூக்ளை இதான் வந்து சட்டைட்டியை வந்து பார்த்துக்கும். எதுக்கு எந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்குன்னா நம்ம அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கிற லிப்டின், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்ரியாஸ் வந்து செக்ரீட் ஆகிற இன்சுலின், அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டியோடனம்லேருந்து நம்ம வேகாஸ் நர்வ். ஆக்சுவலி என்ன நடக்கும்னா நம்ம வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிடும் போது நம்ம ஸ்டொமக்கால் அந்த ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டொமக்கில் நிறைய ரியூகேலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டொமக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இதே அந்த லாட் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம டியோடனமுக்கு போகும்போது அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ரியூகே வந்து நம்ம டியோடனமில் இல்லை. ஸோ அந்த ரீசனால தான் டியோடனம் வந்து வேகஸ் நர்வ் மூலமாக வென்ட்ரோமீடியல் நியூக்ளியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம வந்து 3 ஸ்டிமுலேஷன் பார்த்தாச்சு சட்டைட்டிக்கு. இப்போ ஹங்கருக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹங்கருக்கு ஸ்டிமுலேட் பண்ணது வந்து நம்ம இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்ம ஸ்டொமக் வந்து ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் கிரெலின். ஸோ கிரெலின் என்ன பண்ணுன்னா நம்ம லேட்ரல் ஹைப்போதாலமிக் ஏரியாவுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். அப்போனா வந்து ஹங்கருக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸ் வந்து ஹங்கருக்கும் சட்டைட்டிக்கும் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்ட், இல்லைனா வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹைப்போதாலமஸ். நம்ம மெமலரி பாடி என்ன பண்ணுன்னா நம்ம ஹைப்போதாலமஸோடைய லிம்பிங் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து பார்த்துக்கோம். நம்ம ஹைப்போதாலமஸோடைய எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் எது பார்த்துக்கோன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் வந்து ஒரு இம்பல்ஸ் அனுப்பும். அந்த இம்பல்ஸ் வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கிற 4 டிஃப்ரெண்ட் செல்ஸுக்கு போகும். ஸோ அந்த செல்ஸ் வந்து நம்ம என்னென்ன அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஹார்மான் ரிசெப்டர். இந்த க்ரோத் ஹார்மான் ரிசெப்டரில் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் கிட்ட ஸ்டிமுலேஷன் எடுத்ததுக்கப்புறம் இங்கே போய் க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஹார்மோன் அதை வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஹார்மோன் அது வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் க்ரோத் ஹார்மோனுக்கு. அப்போ வந்து நமக்கு நிறைய க்ரோத் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். க்ரோத் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்ம போன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கார்டிலேஜ் லெவலையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ க்ரோத் ஹார்மோன் வந்து க்ரோத்துக்கு தேவையான எல்லா வேலைகளுமே வந்து பார்த்துக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டாப்பில் வைக்கிறதுக்கு நம்ம ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் வந்து க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டர் ஹார்மோன் அதையும் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ தான் வந்து நம்ம க்ரோத் ஹார்மோன் லெவலை வந்து ஒரு பேலன்ஸில் வச்சுக்க முடியும். செகண்ட் நியூக்ளியஸ் வந்து கார்டிகோட்ரோபின். ஸோ கார்டிகோட்ரோபினில் போய் கார்டிகோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன் அந்த ஸ்டிமுலேஷன் நம்ம ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு ACTH அது வந்து சிக்ரீட் ஆகும். ACTH அதாவது ஆட்ரினல் கார்டிகோட்ரோபின் ஹார்மோன் இது என்ன பண்ணுன்னா நம்ம எட்ரினல் கிளாண்டுக்கு போய் அங்கே கார்டிசாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இதான் வந்து கார்டிகோட்ரோபினுடைய ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து ஒரு பேலன்ஸை வந்து வைக்கிறதுக்கு நமக்கு கார்டிகோட்ரோபின் இன்ஹிபிட்டர் ஹார்மோன் அது வந்து இருக்குது. ஸோ தேர்ட் செல் நம்ம எதுன்னு பார்த்தோன்னா லாக்டோட்ரோப்ஸ். ஸோ லாக்டோட்ரோஃபில் போய் என்ன ஆகுனா நமக்கு ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் வந்து ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டர் ஹார்மோன் அதை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நியூக்ளியஸ்லாம் பார்த்தம்போது அங்கே வந்து ஸ்டிமுலேஷன் கொடுத்தா தான் ஆக்டிவேட் ஆகும். இங்கே வந்து நம்ம லாக்டோட்ரோஃபில் இன்ஹிபிஷன் கொடுத்தா தான் ஆக்டிவேட் ஆகும். இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டர் ஹார்மோன் தான் நமக்கு வந்து டோப்பமீன். ஸோ நம்ம டோப்பமீன் என்ன பண்ணால் லாக்டோட்ரோஃபை ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே ப்ரோலாக்டினை வந்து ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும். லாஸ்ட் செல் வந்து தைரோட்ரோஃப்.
நம்ம தைரோட்ராஃபில் ஆர்கிவேட் நியூக்ளியஸ் போய் அங்கே அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஸ்டிமுலேட் பண்ணும் போது நமக்கு தைரோட்ராஃப்லேருந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் அதை போய் நம்ம தைரோட்ராப்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுன்னா TSH இது ஒரு ஹார்மோன் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து T3 and T4 அதே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ T3 T4 இதான் வந்து நம்ம கலெக்டிவாக என்ன சொல்லுவோன்னா தைராய்டு ஹார்மோன். ஸோ இன்டைரக்ட் வே தைரோட்ராப்ஸ் வந்து தைராய்டு ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸோடைய எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப் வேக் சைக்கிள். நம்ம பாடியில் வந்து ஸ்லீப் வேக் சைக்கிள் எப்படி நடக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து சூப்ராகியாஸ்மேட்டிக் நர்வ். சூப்ராகியாஸ்மேட்டிக் நர்வுக்கு நம்ம ஆப்டிக் கியாஸ்மா கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் எதுக்கு இருக்குன்னா, எப்போ வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, எப்போ வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி அந்த ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சூப்ராகியாஸ்மேட்டிக் நர்வுக்கு போவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்போது நமக்கு தூக்கம் வராது, ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்கும்போது நமக்கு தூக்கம் வரும். அது எப்படி வரும்னா, சூப்ராகியாஸ்மேட்டிக் நர்வுக்கு ஒன்ஸ் இது சரௌண்டிங்ஸ் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்ற ஸ்டிமுலேஷன் கிடச்சிருச்சுன்னா அந்த மெசேஜை வந்து நம்ம பினியல் கிளாண்டுக்கு அனுப்பிடும். ஸோ பினியல் கிளாண்டுக்கு ஓகே டார்க்காக இருக்குது அப்படின்ற மெசேஜ் கிடச்சோடனே மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். நம்ம பாடியில் நமக்கு ஸ்லீப் எப்படி வருதுன்னா மெலட்டோனின் ஒரே ரிலீஸிங்கால தான் நமக்கு ஸ்லீப் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம பாடியில் ஸ்லீப் வேக் சைக்கிள் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்போதாலமஸோடைய ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் 2 நர்வஸ் சிஸ்டமாக டிவைட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், செகண்ட் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்ம பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா எப்போ வந்து நிறைய லைட் இருக்கோ அப்போ வந்து நம்ம பியூப்பிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் லைட் இருந்தால் நமக்கு போதும். எப்போ வந்து ரொம்ப கம்மியான லைட் இருக்கோ அப்போ வந்து நம்ம பியூப்பிள் வந்து டைலேட் ஆகும், நிறைய லைட்டு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதுக்கு உதவியாக இருக்கிறது வந்து ஹைப்போதாலமஸ். செகண்ட் இட் சென்ஸ் மெசேஜ் டு அவர் cranial nerve 7. ஸோ cranial nerve 7 தான் நம்ம facial nerve. நம்ம facial nerveக்கு அது வந்து மெசேஜ் அனுப்பும். then it sends message to our salivatory enzymes in cranial nerve 9. ஸோ அதுக்கப்புறம் நம்ம PSNS stimulation by hypothalamus அது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்போம். நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சாக்ரல் 2 நர்வ்லேருந்து சாக்ரல் 4 நர்வ் வரையும் மெசேஜ் அனுப்போம். ஸோ இதான் வந்து நம்ம தாலமஸில் இருக்கிற அது ஸ்டிமுலேஷன் கொடுக்குற பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து பண்ணுற வேலைகள். இப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அதை வந்து பார்க்கலாம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா L4 லம்பார் ரீஜனுடைய நர்வ்ஸ்லேருந்து நமக்கு T2 வரையும் மெசேஜ் அனுப்பும். ஸோ இந்த நர்வ்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸோடைய ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம ஹைப்போதாலமஸோடைய கனெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன நடக்கும்னா நம்ம அமிக்டாலா வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஹைப்போதாலமஸ்க்கு மெசேஜ் அனுப்போம். இப்போ வந்து நீங்கள் அமிக்டாலானா என்னென்னு கேட்கலாம். நம்ம அமிக்டாலா வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அமிக்டாலா ஹைப்போதாலமஸ்க்கு மெசேஜ் அனுப்பும் போது இதை நம்ம என்ன சொல்வோன்னா ஸ்ட்ரையே
டெர்மினாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாத்வேல அமின்டால வந்து மறுபடியும் நம்ம ஹைப்போதாலமஸ் கூட ஒரு செகண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கோம். இந்த செகண்ட் கனெக்ஷன் பேர் தான் வந்து வென்ட்ரல் அமிக்டாலோஃபியூகல் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஹிப்போ கேம்பஸும் ஹைப்போதாலமஸும் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கோம். இந்த கனெக்ஷன் வந்து நாமளே பார்த்தோம், மெமரி லேர்னிங் அதில் இருக்கிற ஒரு இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு கனெக்ஷன். நம்ம ஹிப்போ கேம்பஸ் வந்து மெமரி பாடிஸ்க்கு வந்து இந்த மெசேஜ் போகும். இந்த கனெக்ஷன் பேர் தான் வந்து ஃபார்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் கூட. இப்போ இதான் வந்து நம்ம ஹைப்போதாலமஸ். ஆக்சுவலி என்ன நடக்கும்னா நம்ம மெடியூலாவில் இருக்கிற ரெட்டிகுலேட் ஃபார்மேஷன் அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து மெசேஜ் அனுப்போம். அப்படி அனுப்பும் போது அது ஸ்லைட்டாக நம்ம ஹைப்போதாலமஸோடைய லேட்ரல் சைடில் டச் ஆகி நமக்கு வந்து அது ரெட்டிகுலேட் ஃபார்மேஷனுக்கு போகும். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற 3 மேஜர் சென்டர்ஸ் இது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஹைப்போதாலமஸ், அதுக்கப்புறம் வந்து மெடியூலாவில் இருக்கிற ரெட்டிகுலேட் ஃபார்மேஷன். ஸோ இதை நம்ம என்ன சொல்வோன்னா மீடியன் ஃபார்பிரெயின் பண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம சூப்ரா ஆப்டிக் நர்வ், அதுக்கப்புறம் நம்ம சூப்ரா கியாஸ்மேட்டிக் நர்வ். ஸோ இந்த 2 நர்வும் என்ன பண்ணுன்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்போம். ஸோ அந்த கனெக்ஷன் நம்ம என்ன சொல்வோன்னா ஹைப்போதாலமோ ஹைப்போஃபீசியல் ட்ராக்ட். ஸோ மறுபடியும் சூப்ரா ஆப்டிக் நர்வ் மற்றும் சூப்ரா கியாஸ்மேட்டிக் நர்வ்லேருந்து மெசேஜ் வருது நம்ம என்ன சொல்வோம் ஹைப்போதாலமோ ஹைப்போஃபீசியல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து 2 போர்ட்டல் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். போர்ட்டல் சிஸ்டம்னா நம்ம ஹார்ட் இன்வால்வ் ஆகிருக்காமல் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், இதை வந்து நம்ம போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று எங்கே இருக்குன்னா நம்ம லிவருக்கும் நம்ம ஜிஐடிக்கும் இருக்கிற போர்ட்டல் கனெக்ஷன். இன்னொன்று வந்து நம்ம ஆர்கிவேட் நியூக்ளியஸ்க்கும் நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷன் தான் வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கிற எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்குது, ஆர்கிவேட் நியூக்ளியஸ் வந்து ஸ்டிமுலேஷனுக்கு இருக்குது. அது வந்து நர்வ் ஸ்டிமுலேஷன் கிடையாது, பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேஷன். ஸோ அதனால் அது வந்து ஒரு போர்ட்டல் சிஸ்டம். நம்ம ஹியூமன் பாடியிலே இந்த 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து போர்ட்டல் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அந்த என்ன சொல்வோன்னா ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபீசியல் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே தான் நம்ம பாடியில் ஹைப்போதாலமஸ் பண்ணுற வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம எங்கள் சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.